Hello everyone. இன்னைக்கு நம்ம ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் யூனிட் 2 பர்சனாலிட்டி அந்த சாப்டரில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இதுக்கு மேலே. ஸோ இதுக்கு முன்னாடியே யூனிட் 1ல் இருக்கிறதுக்கு ஒரு 4 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கே. அண்ட் தென் இதே மாதிரி அக்கௌண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ், அப்புறம் சில மேனேஜ்மெண்ட் பேப்பர்ஸ்க்கும் நம்ம வீடியோஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோஸ் தான் இருக்கும், உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும்னு கேளுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பர்சனாலிட்டினா நமக்கு பேசிக்காக என்ன தெரியும்? எடுத்தோன்னா நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னா என்ன டிஸ்கிரைப் பண்ணுவோம்? ஒருத்தவங்களோட ஆக்ஷன்ஸ், தாட்ஸ், அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அது எல்லாமே தான். அவங்களோட ஃபீலிங்ஸ் டோட்டலாக நம்ம பார்க்கும்போது அவங்க எந்த பிரின்சிபல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, எதை அவங்க பிலீவ் பண்ணுறாங்க, எதை அவங்க அவங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் அவங்களோட பர்சனாலிட்டி என்ன அப்படின்றது நம்ம முடிவு பண்ணுவோம். சரியா? ஸோ அந்த பர்சனாலிட்டிக்கு டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு 2-3 லைன் எழுதுகிற மாதிரி 2 மார்க்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு 3 டெஃபினிஷன்ஸ் இருக்குது, அதாவது 3 பேர் கொடுத்தது. ஒருத்தர் கார்டன் ஆல்போர்ட் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் the dynamic organization within the individual of the psychological systems that determine his unique adjustments to his environment. இது அவரோட டெஃபினேஷன். அதே மாதிரி சால்வட்டர் ஒருத்தர் அவரோட டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் தென் ஆர்டி ஹோகான் அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 3 டெஃபினேஷனில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் எழுதுறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை பொறுத்து நீங்கள் 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா எழுதிருங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டில் இருக்கிறது ஈஸியாக இருக்குது. பர்சனாலிட்டி ரெஃபர்ஸ் டு த ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் பேட்டர்ன் of behaviors and consistent internal states that explains a person's behavioral tendencies. ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டி அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்சனாலிட்டிக்கு சில டிட்டர்மினன்ஸ் இருக்குது. எதனாலலாம் நம்மளோட பர்சனாலிட்டி இப்படி இருக்குது? பர்சனாலிட்டி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு இடத்துல நம்ம ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். ஸோ அந்தந்த இடத்துல நம்மளோட பர்சனாலிட்டி மாறுது. ஸோ அந்த டிட்டர்மினன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 டிட்டர்மினன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோன்னா ஹெரிடிட்டி, என்வாயர்மெண்ட், சிச்சுவேஷன், கல்ச்சர். ஸோ இந்த 4மே நம்மளோட பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ ஹெரிடிட்டி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும், லைக் நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸோட கேரக்டர்ஸ், அவங்களோட ஜீன், அது எப்படியுமே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகும். ஸோ ஹெரிடிட்டினா அதுதான் நம்மளோட அப்பா அம்மா கிட்டே இருந்தோ அவங்களோட அப்பா அம்மா கிட்டே இருந்தோ என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது தான் இது. ஸோ அவங்களோட கேரக்டர்ஸும் நம்மளோட பர்சனாலிட்டியில் ஒன்றா இருக்குது. இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஹெரிடிட்டியில் என்னென்னலாம் வரும்னா, ஃபேக்டர்ஸ் டிசைடட் அட் ஒரிஜினேஷன், ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், ஃபேஷியல் அட்ராக்டிவ்னஸ், ஜெண்டர், டெம்பரமெண்ட், மசில் காம்போசிஷன் அண்ட் ரெஃப்ளெக்ஸஸ், energy level and biological rhythms are the characteristics that generally considered to be either completely or substantially influenced by who your parents are. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் நம்மளோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்தே நம்மளால இன்ஹெரிட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி தான் பயாலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல், சைக்காலஜிக்கல் எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்லேருந்து கொஞ்சமாவது நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கலனாலும் கொஞ்சமாவது அவங்களோட இது நமக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு நம்மளோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகும். அது நம்மளோட பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்வாயர்மெண்ட்னால் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ என்னது என்வாயர்மெண்ட்னா நம்மளோட சரௌண்டிங்ஸ் தான். சரௌண்டிங்ஸில் என்னென்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்வாயர்மெண்ட் இஸ் எவ்ரி திங் தட் இன்ஃப்ளூயன்சஸ் த பர்சன் வித் எக்ஸெப்ஷன் ஆஃப் அவர் ஜீன்ஸ். Numerous potential environmental factors that shape the personality. These factors include place we live and the general population around us. ஸோ நம்ம டெய்லி என்னென்ன பார்க்குறோம், எதை ஃபேஸ் பண்ணுறோம், our encounters in our daily life, general population and whom we connect, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட கலீக்ஸ், நம்மளோட டீச்சர்ஸ், இவங்க எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸுமே நம்மளோட பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா?
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2 பேருக்கு வந்து ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் வந்து கோமா பிஹேவ் பண்ணுறேன், நான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கேன் அப்படின்னா வந்து அதுவே என்னோடய பர்சனாலிட்டி கிடையாது. கரெக்டாக? அந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து கோவப்படணும் அப்படின்றது தோணியிருக்கு. ஸோ அது கம்ப்ளீட்லி அந்த சிச்சுவேஷன் பொறுத்து தான் என்னோடய பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. இதுவுமே வந்து ஒரு டிட்டர்மினன்ட் சிச்சுவேஷன். அண்ட் தென் லாஸ்ட் வந்து கல்ச்சர். நம்மளோட கல்ச்சர் எப்படி இருக்குது அதை பொறுத்து நம்மளோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுது. லைக் ஒவ்வொரு கல்ச்சருக்கும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் இருக்கும். லைக் அவங்களோட எத்திக்ஸ், அவங்களோட பிலீவ்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்மளோட பர்சனாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். எல்லாருமே ஒரே மாதிரியான பிரின்சிபல்ஸை தான் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு கல்ச்சரில் ஒவ்வொரு மாதிரியான ஐடியாஸ் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிஸ், நீட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கல்ச்சர் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு நம்மளோட பர்சனாலிட்டியை டிட்டர்மைன் பண்ணுறதுல ஒரு மேஜரான ஒரு இன்புட்டாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டைப் ஏ பர்சனாலிட்டி, டைப் பி பர்சனாலிட்டி அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ யூனிட் 5 வரைக்கும் இருக்குது. அதில் என்னென்னலாம் வந்து உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேனோ நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதோட உங்களுக்கு என்ன கான்செப்ட்ஸ்லாம் வேணுமோ அதையும் நீங்கள் சொல்லுங்கள், அதையும் நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது மோஸ்ட்டாக வந்து இந்த MBA மெட்ராஸ் யூனிவர்சிட்டி போர்ஷன் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு லிங்க் எல்லாம் ஆட் பண்ணுறேன். மற்ற வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.